ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்றைக்கி விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவ தேர்வு பிப்ரவரி 2024 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 22 பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோலையே இந்த கொஸ்டினுடைய சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு எல் வடிவ அட்டை கொடுத்துருக்காங்க. இதோடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ பரப்பளவுக்கு அதாவது இந்த இதில் 2 செவ்வகம் இருக்கிறதா நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு செவ்வகம் இருக்குது. இது செவ்வகம் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வர ஒரு செவ்வகம் இருக்குது. இது செவ்வகம் நம்பர் 1, இது செவ்வகம் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் இந்த செவ்வகத்துடைய பரப்பளவையும் இந்த செவ்வகத்துடைய பரப்பளவையும் கண்டுபிடிச்சி 2 பரப்பளவையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வடிவத்துடைய மொத்த பரப்பளவு நமக்கு கிடச்சிரும். அப்போது செவ்வகத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? செவ்வகத்தின் பரப்பளவு = L/B. நம்ம ஃபஸ்ட்டு செவ்வகத்துக்கு கண்டுபிடிப்போம். அதில் L 28, B 7. அப்போது L இருக்க இடத்துல 28 × 7. 28ஐயும் 7ஐயும் பெருக்குனா நமக்கு எண்ணெயெல்லாம் 56க்கு 6, மிச்சம் 5, 14, 14 கூட 5 கூட்டினோம் அப்படின்னா 196. அப்போ ஆன்சர் 196 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு செவ்வகம் 1க்கு கண்டுபிடிக்கும் போது கிடச்சிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செவ்வகம் 2க்கு கண்டுபிடிக்க போகிறோம். செவ்வகம் 2க்கு செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா அதே ஃபார்முலா தான், L/B. இதில் நமக்கு எல்லோட வேல்யூ இது தான், அது 21 சென்டிமீட்டர் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் சுற்றளவு கண்டுபிடிக்கும் போது. அப்புறம் பியோடைய வேல்யூ 7. அப்போது 21 × 7. 21ஐயும் 7ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 1 7, 1 7, 7 14, 147 சதுர சென்டிமீட்டர். இப்போ நம்ம செவ்வகம் 1க்கும் கண்டுபிடிச்சாச்சு, செவ்வகம் 2க்கும் பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. செவ்வகம் 1உடைய பரப்பளவையும் செவ்வகம் 2உடைய பரப்பளவையும் நம்ம ஆட் பண்ணணும். அதாவது மொத்த பரப்பளவு செவ்வகம் 1உடைய பரப்பு ப்ளஸ், நான் இடம் காணலான்னு கீழே எழுதுகிறேன், செவ்வகம் 2உடைய பரப்பு. இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் பரப்பளவு கிடச்சிரும். நமக்கு செவ்வகம் 1க்கு என்ன இருந்துச்சு? 196 சதுர சென்டிமீட்டர் வந்திருக்கும். செவ்வகம் 2க்கு 147 சதுர சென்டிமீட்டர். இது ரெண்டையும் நம்ம கூட்டணும். இதில் 13க்கு 3 மிச்சம் 1, 14க்கு 4 மிச்சம் 1 3. மொத்தம் அப்படின்னா 343 சதுர சென்டிமீட்டர். இதுதான் செவ்வகத்துடைய பரப்பளவு. ஆன்சர் இதுதான்.